ஈரோமார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. விஜய் கடந்த அக்டோபர் 27 தாவேக்காவுடைய மாநாடு, அதன் பிறகு எந்தவித பொது நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துக்கல, எங்கேயுமே வெளியே பார்க்கல. நேற்று நடந்தப்ப எல்லாரும் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் என்ன பேச போகிறார், அதுதான் பெரிய ஹைலைட். மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. விஜய் நேரா டேரிங்கா வந்து ஒரு மத்திய அரசை எதிர்க்கிற ஒரு விஷயமா அது எங்கிருந்து ஆரம்பிச்சார்? மணிப்பூர்ல நடக்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாநில அரசும் வேங்கை வாசல் விஷயத்துல என்ன பண்ணாங்க? இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இப்படி ஒரு விஜய் கிட்ட இருந்த அந்த ஸ்பீச் யாருமே எதிர்பார்க்கல. இன்றைக்கு தமிழக அரசியல்ல ஒரு பெரும் சலசலப்பை உண்டாகிறது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு என்ன அரசியல் தெரியும். அவர் வந்து ஒரு மாநாடியே வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டு போயிட்டாரு, 10 லட்சம் பேர் காட்டிட்டு போயிட்டாரு. எங்கேயும் போல 2026 எதிர்கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு விஜய் நேற்று வந்து ஒரு அச்சாரமா ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சார். 2026 இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து ஒவ்வொரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறார். ஓகே, தாவேக்காவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல அவர் வந்துட்டார் மட்டும் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்திருக்க வேண்டும், வரல. அதுக்கு ஒரு அரசியல் அழுத்தம், நிர்பந்தம் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர் மனசு இங்க தான் இருக்குன்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, விஜய் என்ன 200 சொல்றது 234 நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். விஜய் வந்து அதை விடக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் இவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வேலையை தொடங்கிட்டாருன்னு எனக்கு தோணும். அந்த தரப்புல இருந்து உதயநிதி சொல்றது எப்படின்னா, தனி நான் அப்டேட் பார்க்கறதில்ல, இது பார்க்கறதுன்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதை ஒரு நாகரிகமான முறையில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். சரியா கூட பேசுமாறு, முரட்டான அலைவர், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தபோது அது எல்லாம் கடந்து அவருக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. போகிற இடமெல்லாம் ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு வந்தால் விஜயகாந்த் இந்த இடத்துக்கு வந்தார். அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு வந்து அம்பேத்கர் புக்கு வெளியீட்டு விழா நடந்தது. அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அது அரசியல் மையமா ஆயிடுச்சு அப்படின்ற குறித்து பல்வேறு செய்திகள் வெளிவந்திருக்கு. இதை பத்தின உங்க பார்வை என்ன சார்? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த நூல் வெளியீட்டு விழா கடந்த ஒரு மாதமாகவே வந்து அது நடக்க போகுது. அது குறிப்பாக என்னென்னா, அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களும் ஒன்றா கலந்துக்க போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிப்பட்டது. இது இல்லைங்கன்ற மாதிரியான விஷயம், இது நடக்கவே நடக்காது அப்படின்னா, டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாளில் அது கண்டிப்பாக நடக்கும் பொழுது ஒரு கடந்த ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு 8 பக்க அறிக்கை திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருந்தார். இது மாதிரி சில சூழ்நிலைகள் காரணமாக என்னால் வந்து அதில் கலந்துக்க முடியாது. அது குறிப்பாக அந்த கூட்டணி கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆளுங்கட்சி ஏன் நாம் பகத்தி கொள்ள வேண்டும், அப்புறம் அந்த கூட்டணி முறிவு ஏன் ஏற்படணும், இதுவாக ஒரு காரணமாக இருந்து நான் வரல அப்படின்னு ஒரு 8 பக்க அறிக்கை கொடுத்தாச்சு. கொடுத்தாது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக நடந்துருந்து. நேற்று நடந்தப்போ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் கடந்த அக்டோபர் 27 தாவேக்காவுடைய மாநாடு, அந்த மாநாடு அவர் தான் முதல் அரசியல் மாநாடு, அது ஒரு கட்சியினுடைய மாநாடு, அவருடைய மாநாடு அது. அதில் பேசினார். அதன் பிறகு எந்தவித பொது நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துக்கல, எந்த தெருமுனை கூட்டத்திலும் கலந்துக்கல, எந்த போராட்டத்திலும் கலந்துக்கல, எங்கேயுமே வெளியே பார்க்கல. லண்டன்லேருந்து வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார், வந்து 27க்கு பிறகு 28 எங்கே பார்க்க முடிஞ்சது விஜய் அப்படின்ற மாதிரியான விமர்சனம்லாம் இருந்தது. வழக்கம் போல் இவர் வெள்ள நிவாரண நிதியெல்லாம் வந்து பனையூரில் வச்சு கொடுக்குறாரு அப்படின்னா ஏன் போய் அங்கே போய் பார்க்க வேண்டியதுதான், இந்த விமர்சனங்களாக இருந்தப்போ இவர் வராருன்னு உறுதியாயிடுச்சு. வந்து விஜய் வராரும்போது விஜயோட ஸ்பீச் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் நேற்று ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய கவனம், ஊடகங்களை தாண்டி அந்த விழாவிற்கு வந்திருந்தவர்கள் பொதுவானவர்கள் கூட விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு வந்து அதுதான் பெரிய ஹைலைட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, சரி வழக்கம்போல் போன அந்த 27 நேரடியாக மத்திய மாநில அரசை பற்றி அவர் எதிர்க்கலை அப்படின்னாலும் வந்து ஒரு ஊடகமாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன் நேரடியாக பேர் சொல்ல வேண்டியதானே, நேரடியாக அரசியல் தலைவர்களுடைய பேரை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. இங்கே கூட பொதுவாக நீங்கள் கூட சொன்னீங்க, ஒரு நூல் வெளியீட்டு விழா அது வந்து ஒரு அரசியல் களமாக, அரசியல் மேடையாக மாறிடுச்சு. உண்மையாக இது கூட எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தப்போ நூலை பற்றி தான் நம்ம வந்து ஒரு வார்த்தையாவது பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பொதுவான விஷயங்களுக்கு போகணும். விஜய் நேராக டேரிங்காக வந்து ஒரு மத்திய அரசை எதிர்க்கிற ஒரு விஷயமா அதில் எங்கேருந்து ஆரம்பித்தார்? மணிப்பூரில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து தொடங்கி இங்கே சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநில அரசும் வேங்கை வாசல் விஷயத்தில் என்ன பண்ணாங்க,
ஏதாவது துரும்ப கிள்ளி போட்டிங்களான்ற அளவுக்கு வந்து டேரிங்காகவே அடித்தது நேற்று கிட்டத்தட்ட 5:50 உள்ளே வந்த ஒரு நாள் விஜய் வந்து ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது. நீதியரசர் சந்துரு கூட சொல்லியிருந்தார் வந்து, நான் கூட கொஞ்சம் சுருக்கமாக பேசுகிறேன், நீங்கள் யாரோடைய ஸ்பீச்சுக்காக காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மீறி அங்கே நூல் வெளியீட்டு விழாவை தாண்டி வந்திருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய அந்த துண்டு சால்வை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு மினி தாவேக்கா மாநாடு மாதிரி இருந்தது. இப்படி ஒரு விஜய் கிட்ட இருந்த அந்த ஸ்பீச்சு, முக்கியமான ஸ்பீச்சு யாருமே எதிர்பார்க்கல. இன்றைக்கு அது நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரும் சலசலப்பை உண்டாகிறது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசியல் களத்திற்குள் வேகமாக விஜய் வந்துட்டாரு. அதுதான் சொல்லிட்டு இருந்தார் வந்து, மழையில் நின்று போஸ்ட் கொடுக்குற ஆள் கிடையாதுன்ற மாதிரி அதையும் இது பண்ணிட்டார். சம்பிரதாயத்துக்காக அரசியல் பண்ணக்கூடியும் கிடையாது. சம்பிரதாயத்துக்கு சில விஷயம் நானும் கட்டாயத்துக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதில் என் உடன்பாடு கிடையாதுன்னு வந்து. ஏன்னா வரல எதுலேயும் கலந்துக்கலன்னு சொன்ன ஒரு நபர் இப்போ வந்தாச்சு, வந்து பேசியாச்சு. பேசின பிறகு அடுத்து விஜயோடைய அரசியல் நடவடிக்கை என்ன, அரசியல் செயல்பாடுகள் என்னன்னு வந்து எல்லாரும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 200க்கு 200 தொகுதியும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அரசை வந்து குறை சொல்லி பேசியிருக்காரு. அவரை வந்து கருத்தியல் தலைவர்னு சொல்லி முன் வச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஆதவ அர்ஜுன் ரெட்டி கூட அதை பற்றி பேசியிருந்தாரு. அவரை வந்து கருத்தியல் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கருத்தியல் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் கருத்தியல் சொல்லாமல் ஒன்றுமே கடந்து போக முடியாது. ஏன்னா இதே விஜய் இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது இவருக்கு என்ன கருத்து இருக்குது, இவருக்கு என்ன கொள்கை இருக்குது, இவருக்கு என்ன கோட்பாடு இருக்குது அப்படின்னு மாநாட்டுக்கு முன்னே பேசினாங்க. பல பேர் விஜயை பற்றி பேசுறதையே தவிர்த்தாங்க. சில அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து, அவர் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆபீஸ் வாசல்லையே கொடி ஏற்றிட்டாரு, இவருக்கான கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லை அப்படின்னு. அந்த கொள்கை கோட்பாடை அந்த மாநாட்டில் சொல்லியாச்சு. ஒரு கருத்து இல்லாமல், கருத்தியல் இல்லாமல் யாரும் பேச முடியாது. கருத்தியல் தலைவர் வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்தாச்சு. உங்களுக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு என்ன அரசியல் தெரியும். அவர் வந்து ஒரு மாநாடியே வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டு போயிட்டாரு, 10 லட்சம் பேர் காட்டிட்டு போயிட்டாரு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷூட்டிங். இதுக்கப்புறம் அவர் வந்து தளபதி 69 படத்தில் நடிக்க போயிட்டாருன்ற பொழுது நாங்கள் எங்கேயும் போல 2026 அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு விஜய் நேற்று வந்து ஒரு அச்சாரமாக ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டார். சார், இவர் இந்த புக்கு வெளியீட்டு விழாக்கு வந்தது வந்து இன்னொரு பக்கம் தரப்பினர் வந்து செய்திகளாக வெளியே வந்துட்டு இருக்கு. என்னன்னா ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து விஜய் அவர்களோட மாநாட்டுக்கு வந்து செலவு பண்ணதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ண காரணத்தினால தான் இந்த புக்கு வெளியீட்டு விழாக்கு விஜய் அவர்கள் வந்தாரு அப்படின்ற செய்தியா இருக்கு. இதன்படி உங்க பார்வை என்ன சார்? இல்லை, மாநாடு வந்து விஜய் வந்து வேறொருடம் இருந்து ஒரு தொகையை வாங்கி மாநாடு நடத்துகிற அளவுக்குலாம் விஜய் ஒன்றும் இதுவான கிடையாது. ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வரப்போகிறோம். அரசியலுக்குள்ளே வந்தால் ஏனை கட்டி தீனி போடுற மாதிரி வந்து அது எவ்வளோ முழுங்குன்னு தெரியும். வந்து அதே சமயத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட் ஷோவுக்கு வெளி மார்க்கெட்டில், அதாவது வந்து கவுண்டரை தாண்டி வெளியே வந்து 2000 முதல் 3000 வரைக்கும் டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ, 250 கோடி சம்பளம். அது அப்படி ஒரு தட்டி விட்டு வர்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. 250 கோடி 5 வருஷத்துக்கு என்ன வச்சுன்னா எத்தனை ஆயிரம் கோடி. இதெல்லாம் மீறி இந்த மாநாட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 100 கோடி ரூபா செலவாயிருக்குன்னா இவருடைய சம்பளத்துலேருந்து ஒரு 40% தானே எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் அங்கெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு வதந்தின்னு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஆதவ் அர்ஜுன் பேசுனதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, இவர் தான் ஏறக்குறைய வந்து தாவேக்காவனுடைய ஐடி விங் மாதிரியான ஒரு பேச்செல்லாம் கூட வந்துருச்சு. எப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் இருந்தாரோ அந்த இடத்துக்கு இவர் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்காருன்ற மாதிரியான ஒரு பேச்சு. அதே சமயத்தில் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற இவர் எப்படி இந்த மேடையில் வந்து இப்படிலாம் பேசலாம், ஒரு மன்னராட்சின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்கலாம்னு அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்கும் பொழுது அது கட்சி விலகும் கேட்கும் அப்படின்னு அவரும் வந்து அதை கடந்து போயிட்டார். இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து ஒவ்வொரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கிறார். அது படைபலமா பணபலமா அதை தாண்டி ஓகே தாவேக்காவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல அவர் வந்துட்டார் மட்டும் தெரியுது. ஓகே, திருமாவளவன் அவர்களோட பேச்சை இப்போ கேட்டிருந்தோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசினதுக்காக சொல்றாரு, நான் கட்சி ரீதியாக வந்து என்னை மேலிடத்துலேருந்து எந்த அழுத்தமும் கொடுக்கல, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வீக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அந்த பேட்டி அதுக்கப்புறம் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதை பார்த்தினா அவங்க பார்வை என்ன சார்? அவர் என்னதான் இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க, இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவர் வந்து வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது என்னதான் சார் நடக்குது? இல்லை ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அவர் அந்த நேற்று பேசின விஜயோடைய அந்த ஸ்பீச்சில் கடைசி ஒரு எண்டாக வந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு, குறிப்பாக அம்பேத்கர் பற்றியான இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்திருக்க வேண்டும், வரல. அதுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் நிர்பந்தம் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்குன்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டார்.
நான் இவ்வளோ தூரம் 8 பக்க அறிக்கையை கொடுத்துட்டேன், கொடுத்த பிறகு நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், திரும்ப என் கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இதை கையை வைக்கிறீங்களா? அவருடைய பதிலும் சரியாக தான் இருக்குது. அந்த பதிலும் சரியாக தான். இதெல்லாம் மீறி பொதுவாக நீங்கள் வந்து நான் சோஷியல் மீடியாவை பார்க்கும்பொழுது சில அரசியல் கட்டுரைகள், அரசியல் விவாதங்கள், விமர்சனங்கள் பேசுகிற சில பேர் என்ன சொல்கிறாங்க, எப்போ ஆல்ரெடி வந்து அதிமுக, விசிக, தாவேகா கூட்டணி முடிவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் அதாவது வந்து நம்பகத்தகுந்த வட்டார செய்திகளாக இது இருக்குது. அதே சமயம் இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கும்பொழுது காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறலாம், வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி இது கூட ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா விஜயோடைய அரசியல் நகர்வு ரொம்ப சரியாக இருக்குன்னு தோணுது. நீங்கள் ஒரு பெரிய நேரடி கட்சி, ஒரு பெரிய கட்சி எதிர்க்கணும் அப்படின்னு முன்னா கூட வாக்கு வங்கிகளாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, விசிகாவுக்கு, பாமகவுக்கு, நாம் தமிழருக்கு, இவங்களை வந்து ஒன்று சேர்த்தா என்ன, இவங்களோட ஒன்று சேர்த்து ஒரு அதிமுக மாதிரியான ஒரு கட்சியினோட கூட்டணி வச்சா அப்போ பலமாக எதிர்க்கலாம், ஓட்டும் சிதறாது. இப்போ ஒரு 5 முனை 6 முனை போட்டியாக மாறுச்சுன்னு வச்சுக்க 2026 ஈஸியாக திமுக அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, விஜய் என்ன 200 சொல்கிறது, 234 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறது, அது சாலிடாக அடிச்சிடுவாங்க. அதை வந்து விஜய் வந்து அதை விடக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் இவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வேலையை தொடங்கிட்டார்னு எனக்கு தோணுது. இப்போ சார், சற்று முன் அந்த செய்தி என்னன்னா, உதயநிதி அவர்களிடம் கேட்கும் போது இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் வந்து சினிமால இருந்து தான் இப்படி வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமா அப்டேட்ஸ் பார்க்கறதில்ல, சினிமா மீட்ஸ்லாம் நான் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, இது வந்து ஏன்னா உதயநிதி இதுக்கு முன்னாடி விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படத்து மாமன்னனா அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கும்பொழுது இதே கேள்வி தான் கேட்கும்பொழுது, வரட்டும் யார் வேணாலும் ஜனநாயகத்தில் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் தேர்தல் நிற்கலாம், யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம், விஜயை கூட எங்கள் கிட்ட கூட்டணி பேசலாம்ன்ற மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு விஷயத்தை சொன்னார். ஆனால் விஜய் வந்து இப்போ வந்து போன அந்த மாநாட்டில் இவங்க தான் இந்த கட்சி தான் நேரடியாக சொல்லாமல் ஒரு புடகமாக சொன்னது, இப்போ நேரடியாக வந்து திமுக தான் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தரப்புலேருந்து உதயநிதி சொல்கிறது எப்படின்னா, ரைட்டு அவரும் வந்து திரைப்பட நடிகர் தான், அது தானே நான் அப்டேட்ஸ் பார்க்குறதில்ல இது பார்க்குறதுன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. அதை ஒரு நாகரிகமான முறையில் அவர் சொல்லிட்டு போயிட்டார், இன்னும் அதை கடுமையாக சொல்ல வந்து. இதையெல்லாம் மீறி நேற்று ஆதவ அர்ஜுன் கூட பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அப்படி சொல்ல முடியாது. ரெட் ஜெயிண்ட் ஒரு முன்ன மாதிரி நல்ல படங்கள் இருந்தால் வாங்க, நாங்கள் ரெட் ஜெயிண்ட் தான் சொல்கிறார் அவர், உதயநிதி தான் சொல்கிறார். நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நீங்கள் அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் சேட்டலைட் வந்து ஜெயா டிவிக்கு தான் கொடுக்கணும், திமுக ஆட்சி வந்தால் கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கு தான் கொடுக்கணும். அப்போது வந்து படங்கள் எடுக்கும்பொழுது ரெட் ஜெயிண்ட்டுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 1100 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 900 ஸ்க்ரீன்ஸ் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வர இதுவெல்லாம் வந்து அந்த எந்த மாதிரி அழுத்தம்லாம் ஒன்றும் கொடுக்குறது இல்லை. அவங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் பெரிய ஹீரோக்கள் படம் வந்து நாங்கள் தான் வெளியிடுவோம், எங்ககிட்ட தான் கொடுத்தாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவர் அமைச்சரான பிறகு அதை வந்து செண்பகமூர்த்தி மாதிரியான அவங்கக்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்ட பிறகு அவர் ரெட் ஜெயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி ஒரு பெரிய லாபிலாம் எதுவும் சினிமாவில் பண்ணுறதுல இவர் அதை ஏன் பேசுகிறாருன்னு தெரியல அந்த மேடையில் வந்து. இதெல்லாம் உதயநிதியோடைய அந்த வார்த்தை ஒரு கடுமையான ஒரு வார்த்தையாக எனக்கு தெரியல வந்து. ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கீங்க. இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் விஜயகாந்த் அவரை வந்து பார்த்துருக்க மாட்டோம், அவர் வந்து அரசியலுக்கு வந்த பயணத்தை பெருசாக வந்து பார்த்துருக்க மாட்டோம், அவர் இறப்பை தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ விஜய் அவர்கள் வரும்போது ஒரு பிரம்மாண்டமும் ஒரு பெரிய அலையே ஏற்பட்டதில்லை. இதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்டதா? விஜயகாந்த் ஒரு மீட்டிங்க்கு போகும்போது இந்த மாதிரி கடும் விமர்சனத்தை சந்திச்சாரா? அதை பற்றின கருத்துக்கள். விஜயை தாண்டி விஜயகாந்துக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. நீங்கள் விஜய் அது வந்து ஒரு பட்டதாரி, இந்த மாதிரி விஷயங்கள் இங்கிலீஷ் பேசுகிறாரு, மேடையில் வந்து பல விஷயங்கள் வந்து படித்ததெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு விஜயகாந்துக்கு அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம், இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது, யாரோ எழுதி கொடுக்குற டைலாக் வந்து மனப்பாடம் பண்ணுவார், இவர் சரியாக கூட பேசுவார், முரட்டான ஆள் இவர், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தபோது அது எல்லாம் கடந்து அவருக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து போகிற இடமெல்லாம் ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு வந்து தான் விஜயகாந்த் இந்த இடத்துக்கு வந்தார். இன்னொரு விஷயம் வந்து விஜய் வந்து சீண்டாமல் இருப்பது வந்து அது யாராக இருந்தாலும் சரி. காரணம் என்னென்னா, விஜயகாந்தை அப்படி சீண்டி தான் அவர் வந்து ஒரு பூம்னு வளர்ந்துட்டார். அதை வந்து விஜய்கிட்ட தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப உஷாராக, அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஓகே, சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார். வணக்கம்.